உலக தமிழர்களின் உள்ளங்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு. அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களால் அபகரிக்கப்பட்ட தனது சொத்தினையும் மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்டவர் திருப்பூர் கலெக்டரிடம் மனு அளித்துள்ளார். இது பற்றிய விவரம் வருமாறு: திருப்பூர் ஈஸ்வரமூர்த்தி நகரில் வசித்து வந்த தற்போது உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி நகர் தளியில் வசித்து வரும் நாகராஜன் என்பவர் அவரது சொத்துக்களை மேற்படி சொத்துக்கள் தொடர்ந்து போக்கிய உடன்படிக்கைதாரர் என்ற முறையில் அருள் சுவாதீனத்தில் இருந்து வருகிறது. மேற்கண்ட சொத்துக்கள் 2028ஆம் ஆண்டு வரை அடிப்படையில் அருள் என்பவருக்கு உரிமை இருக்கிறது. இந்நிலையில் நாகராஜனிடம் கிரயம் பெற்ற உடுமலைப்பேட்டை பகுதியை சேர்ந்த பத்மநாபன் என்பவர் அந்த சொத்துக்களை அவரது சகோதரி உமாதேவிக்கு பத்திர பதிவு செய்து கொடுத்ததாக தெரிகிறது. மேலும் ஒரு பகுதி சொத்துக்களை விருதுநகரை சேர்ந்த கருப்பண்ணன் என்பவர் கிரயம் பெற்றுள்ளதாகவும் அதன் பிறகு கருப்பண்ணன் கிரயம் பெற்ற சொத்துக்களை ஈரோடு மாவட்டம் பவானியை சேர்ந்த மகேஸ்வரன் என்பவர் கிரயம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உமாதேவி கணவர் ஆறுசாமி என்பவர் ஐயா வணக்கங்க. என் பேர் வந்து அருள்ங்க. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் மலைக்கோளூரில் இருக்குங்க. எனக்கு சொந்தக்காரரான நாகராஜுங்கிற ஒரு திருமூர்த்தி நகரில் இருக்காருங்க. திருமூர்த்தி மலையில் உடுமலைப்பேட்டை பக்கத்தில். அவர் வந்து போக்கிய சாகுபடி ஒப்பந்தம் வந்து எனக்கு 20 வருஷம் 5.4 ஏக்கர் பண்ணி கொடுத்துருந்தாருங்க. அவர் வந்து எனக்கு தெரியாமையே கிரையம் பண்ணி கொடுத்துறாருங்க. கிரையம் பண்ணுறதுக்கு அவருக்கு ரூல்ஸ் இருக்குங்க. பத்மநாபன்கிற பேரில் கிரையம் பண்ணி கொடுத்துறாருங்க. ஃபஸ்ட்டு அவர் பத்மநாபன் வந்து பாதி வந்து உமாதேவிங்கிற ஒரு பேரில் பண்ணி கொடுத்துறாரு. அந்த பத்மநாபன் பேரில் இருந்த மறுபடியும் பாதியை வந்து கருப்பண்ணன் பேரில் பண்ணி கொடுத்துறாருங்க. கருப்பண்ணன் என்ன பண்ணிடுறாரு, மகேஸ்வரன் பேரில் பண்ணி கொடுத்துறாரு. 20 வருஷம் எனக்கு வந்து போக்கிய சாகுபடி ஒப்பந்தம் எழுதி கொடுத்துருக்காருங்க. அதை என்னை ஏமாத்தணுங்கிற முறையில் வந்து 15 வருஷம் நான் இருந்து தென்னை மரம் போக்குவரத்து எல்லாமே வச்சுருந்தேங்க. இது வரைக்கும் எதுவும் சம்பாதிக்கல. அதோட மதிப்பு வந்து இப்போ 5 கோடி ரூபா போகுதுங்க. அதனால் இப்போ கடைசியாக மகேஸ்வரன்கிற பேரில் கிரயமானதுக்கப்புறம் அவர் வந்து என்னை வெளியேற்ற முயற்சி பண்ணி வெளியே ஏற்றிட்டாருங்க. இப்போ எனக்கு ஒன்று என்னோட பணத்தை திருப்பி கொடுத்துருணுங்க. அப்படி இல்லையா எனக்கு இன்னும் 4 வருஷம் போக்கிய சாகுபடி ஒப்பந்தம் இருக்குங்க. அந்த இடத்துக்குள்ளே நான் உள்ளே போகணும். அதை வந்து பேக்ரவுண்டில் வந்து சமயமூர்த்தின்னு சொல்லி ஒரு கலெக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. அவருக்காகத்தான் இந்த இடத்துல கெஸ்ட் ஹவுஸ் கட்ட போகிறோம், அவர் இருக்கிற வரைக்கும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் எப்படி வர்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆடியோ பெட்டிஷனுக்கு நான் போகிறேங்க. ஆடியோ பெட்டிஷனுக்கு என்னை உள்ளே விடாமல் தடுக்கிறாருங்க. ஆரிச்சாமின்னு ஒருத்தர் தடுக்கிறாருங்க. ஆரிச்சாமி எதுக்காக தடுக்கிறாருன்னா, நான் வந்து சமயமூர்த்தியோட ஒர்க் பண்ணவர், அவரோட பினாமி, அதனால எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ணுறாங்க. எனக்கு ஒன்று இந்த பூமிக்குள்ளே போய் விவசாயம் பண்ணணும், அப்படி இல்லையா என்னோட பணத்தை திருப்பி கிடைக்கும். அதுக்கு மட்டும் உதவி பண்ணுங்க.